அது இல்லாமல் படத்தில் 3 நடிகர்கள் இருக்காங்க. இந்த 3 நடிகருடைய மன்றங்களும் தெளிவாக இருக்கு. இந்த படத்தை கொண்டு போய் அடிக்கணும், உலகம் முழுக்க சேர்க்கணும். எஸ்கே ஏறக்குறைய இன்னைக்கு எஸ்கே உடைய மார்க்கெட் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டுக்கு வந்துட்டார் எஸ்கே அவர். ரெண்டாவது நீங்க நல்ல நல்ல படங்களை கொடுத்து ஒரு சாலிடான ஆக்டரா, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் இருக்கும் பொழுது ஒரு கார்த்திக் எப்படியோ, ஒரு சரத்குமார் எப்படியோ, ஒரு விஜயகாந்த் அவர்கள் எப்படியோ, அந்த மாதிரி இன்னைக்கு தல அஜித்தும் தளபதி விஜய் அவர்களும் இருக்கும் பொழுது ஒரு நடிகராக ஜெயம் ரவி அவர்கள் இன்னைக்கு வீடுகளில் அறியப்பட்டு விட்டார். இன்னைக்கு ஜெயம் ரவி படம்னா ஓகே, ஒரு நல்லா இருக்கும், அந்த பையன் ஒரு மாதிரி நல்லா நடிப்பான் வைப்பா அப்படின்றது இன்னைக்கு வீடுகளில் இருக்கு. அதனால அவருக்கும் மன்றங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. குறிப்பாக அவருடைய பொன்னியின் செல்வன் வந்து ஒரு பீக் அவருக்கு. கேட்டீங்கன்னா பொன்னியின் செல்வன்ல அவர் வந்த விதம், அவர் கேரி பண்ணிட்ட விதம், அந்த சோழனாக அவர் நடித்த அந்த ஒரு துணி, இது எல்லாமே சூப்பராக. ஒரு சைடில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற வகையில் விக்ரம் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக அக்ரெசிவாக இருந்தாலும் ரொம்ப கிரேஷியஸாக அதை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி அந்த ரோலை அவ்வளோ அழகாக அவருக்குன்னு அந்த என்ன சொல்கிறது, அந்த பட்டத்து ராணின்ற அளவுக்கு அந்த ஒரு கேரக்டரில் வந்ததாக இருக்கட்டும், கடைசியில் வந்து அந்த துறவரம் பூண்டு அவர் வெளியில் போகிறதாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு பீக்கை கொடுத்த ஒரு படம். அன்னைக்கு அந்த ஒரு ஸ்ட்ரீமில் அவர் இருக்கார். யார்? அதே மாதிரி முரளியோட மகனும் வந்து முரளியினுடைய மன்றத்துக்காரங்க அப்போ இருந்தவங்க, அவங்க இன்னும் வந்து முரளியினுடைய மகன் பின்னாடி இருக்காங்க. அப்போ அவரும் இருக்காரு. அவருக்கும் வந்து ஜென்சியினுடைய பெண்கள் நிறைய பேர் அவருக்கும் ஃபேன்ஸாக இருக்காங்க. ஜென்சியினுடைய பசங்களுமே, ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த சாமும் வந்து நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு 3 வளரும் அப்படின்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிற நடிகர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது கதை